சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. குடி. இந்த மாதிரி நீ மயங்கி விழுந்துட்டேன்னு கேள்விப்பட்டதும் அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்த ரஞ்சிமா. உன்னை அந்த நிலைமையில பாக்குறதுக்கு அப்பாவுக்கு மனசே தாங்கல தெரியுமா? உன்னை பார்க்கணுமே அந்த கோலத்துல. வாயில இருந்து ஒரே ரத்தம். எனக்கு அப்படியே கிருகிருன்னு வந்துருச்சு. என்னம்மா ஆஸ்பத்திரி அது? வாயில இருக்கிற ரத்தத்தை கூட துடைக்கலாமா? அப்பா நான் தான் தண்ணி எடுத்துட்டு வந்து தொடச்சு விட்டேன். இப்ப பார்வையே சரியில்லையே, என்னவா இருக்கும்? அப்பா போதும்பா எனக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. முழுசா குடிமா. அப்பா சொல்றல, குடிமா முழுசா. இல்லப்பா, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன், எனக்கு வேண்டாம். சரி. அப்பா இப்போ என்னம்மா இதெல்லாம் பண்றீங்க? இதுல என்னமா இருக்கு? ஐயோ அப்பா, பரவாயில்லம்மா. அப்பா விடுங்க விடுங்கப்பா. ஏன்? என்னம்மா? இது எல்லாமே அந்த வக்கீல் தேவசேனா வேலை தானே? அது வந்து அவருக்கு எப்படி தெரியும் ரஞ்சி? அவர்கிட்ட போய் கேக்குற? பாவம், உங்க அப்பா தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத வெள்ளந்தியான மனுஷன். அவரு எல்லாரையும் நம்பிடுவாரு. ஒருவேளை அந்த பொம்பளையோட வேலையா தான் இருக்குமோ? உங்களுக்கு தெரியாதுல்ல. எனக்கு என்னமோ அவதான் சில உதவாக்கரைங்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பாத்திருக்காளோன்னு தோணுது. நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அவளை நான் சும்மா விட மாட்டேன் ராஜி. என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த தேவசேனாவுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவளுக்கு கடவுளை தண்டனை கொடுக்கட்டும். பாவம், நீங்க இப்பதான் ரஞ்சி கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. சேனா மேல இருக்கிற கோவத்துல விட்டா அவளை கொலை கூட பண்ணிடுவீங்க போல இருக்கே. ஆமா ராஜி, என் ரத்தம் எல்லாம் அப்படியே கொதிக்குது. நேரா போய் அவளை கொண்டுட்டு வந்தாதான் என் மனசே ஆறும். ஐயோ அப்பா வேண்டாம்ப்பா, நீங்க சும்மா இருங்க. எனக்கு தான் ஒண்ணுமே ஆகலையே. என்ன ராஜி, ரஞ்சி இப்படி சொல்றா? ஆமா ஆமா, அவ சொல்றதும் சரிதானே. இனிமே அவங்க யாராச்சும் நம்ம வழிக்கு வந்தா அப்ப பாத்துக்கலாம். கூட சேர்ந்து குழி பறிக்கிற குள்ளநரி கூட்டமா இல்ல இருக்கு. இன்னும் ஒரு தடவை பாவம் பார்த்து விட்டுருவோம். நீ சொன்னா சரியாதான் இருக்கும் ராஜி. சரி, நான் வெளியே இருக்கேன். ரஞ்சி நீ ரெஸ்ட் எடு நல்லா, சரியா? சரிப்பா. ராஜி, உனக்கு குடிக்க ஏதாவது வேணுமா? காஃபி டீ எடுத்துட்டு வந்து தரவா? ஐயோ இல்ல இல்ல, இனிமே நான் யார் கையிலயும் எதையுமே வாங்கி குடிக்கிறதா கிடையாது. சரி, நீ ரெஸ்ட் எடுமா. ஏதாவது வேணும்னா கூப்பிட்டு, நான் வெளியே இருக்கேன். நான் வரேன். சரிப்பா. ஏ ரஞ்சி, உங்க அப்பா உன் மேல பயங்கர பாச மழையெல்லாம் பொழியறாருல? ஆமா ராஜிமா, கூடவே இருக்கிறப்போ கரிச்சு கொட்டுவாரு, திட்டி தீப்பாரு. இப்ப கொஞ்ச நாள தனியா இருந்தாருல, அதான் பாசம் வந்துருச்சு. ஓ, உனக்கு அப்படி ஒரு நினைப்பெல்லாம் இருக்கா? விளங்கிரும். ஏன் ரஞ்சி, இவ்ளோ நாள் என் கூட இருந்தோம், கொஞ்சம் கூட நீ எதையுமே கத்துக்காம ஈரமண்ணாவா இருப்ப? என்னாச்சு? என்ன ஆகணும், இன்னும் என்ன ஆகணுங்கிற? எனக்கு அந்த ஆளு வாயில தப்பா வருது. உங்க அப்பனா போயிட்டான், இல்லைன்னா அசிங்கமா பேசிடுவேன். இந்த ஆளும் சேர்ந்துதான் அதை செஞ்சிருக்கான். என்ன சொல்றீங்க? அப்பாவும் சேர்ந்து பண்ணாரா? எப்படி, எதை வச்சு சொல்றீங்க? இங்க நடந்து முடிஞ்சது இல்ல இந்த முழு டிராமா, அது எல்லாமே உங்க அப்பாவோட கைகரியம் தான். அந்த ஆளுக்கு தான் இதுல லீட் ரோலே. இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல, குழப்பமாவே இருக்கு. அவர் என்ன பண்ணாரு? நம்ம கூட தானே இருந்தாரு. உனக்கு என்னைக்குதான் எல்லாம் புரிஞ்சிருக்கு? புரிஞ்சாதான் எங்கேயோ இந்நேரத்துக்கு வேற லெவலுக்கு போயிருப்பியே. மனோகர வெள்ளந்தி வெகுளின்னு நினைச்சு மிச்சர் திங்கிற ரோலை கொடுத்து வச்சிருந்தோம். பாவம், அந்த ஆளுக்குள்ள கூட ஒரு ஆசை இருந்திருக்கு போல இருக்கு. என்னைக்குமே சைடு ரோல் பண்ணா எப்படி, நாமளும் ராஜபாட் பண்ணுவோன்னு ஒரு ஆசை வந்திருக்கோம். அந்த சந்தர்ப்பத்தை மல்லி அன்கோ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க.
அப்போ மயக்க மருந்து கொடுத்ததுல அப்பாவுக்கு பங்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதுல மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே உங்க அப்பாவை மையமா வச்சுதான் நடத்திருக்காங்க. எதை வச்சு சொல்றீங்க? எனக்கு அப்படி தோணல ராஜிமா. அவருக்கு என் மேல கொஞ்சம் பாசம் இருக்கு. அதெல்லாம் உண்மைதான். செஞ்ச பாவத்தை கரைக்கதான் மனசு கேட்காம ஜூஸ குடி காலை புடிச்சு விடுறேன்னு உருண்டுட்டு கிடக்குறான். இங்க பாரு, நீ நம்புறியோ இல்லையோ, இந்த ஆளு ஒண்ணு திடீர்னுலாம் இங்க வரல. எல்லாம் மல்லியோட ஏற்பாட்டுல தான் இந்த ஆளே இங்க வந்திருக்கான். நிஜமாதான் சொல்றீங்களா இல்ல சும்மா கெஸ் பண்றீங்களா? அந்த போதும் பொண்ணு கிழவி இருக்கிறப்பவே உங்க அப்பா மல்லிக்கு சாதகமா சிங்கி அடிக்கிறாருன்னு என்கிட்ட சொல்லியிருக்கேல்ல. ஆமா, அப்பா அப்படி இருந்தாரு. ஆனா இப்ப மாறிட்டாரு. கிழிச்சாரு. அப்படி நம்ப வச்சு நம்மளெல்லாம் கோமாளி ஆக்கியிருக்கான் உங்க அப்பா. ராஜிமா, இதெல்லாம் எப்ப உங்களுக்கு தெரியும்? நான்லாம் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன். சரி, முழு உண்மையை கண்டுபிடிச்சிருவோம், இல்ல வேற ரூட் எடுத்து போயிருவாளுங்கன்னு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சும் கண்டுக்காத மாதிரி சைலண்டா இருந்தேன். ச்சே, இப்படி பண்ணிட்டாரே. யாருமே உண்மையா இருக்க மாட்டாங்களா? நிஜமாவே பாசத்துலதான் பேசுறாருன்னு நம்பிட்டேன். அடிப்பொடி பைத்தியக்காரி. அந்த டிரைவர் அரவிந்த் கிட்ட நீ பல்ல காமிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது எனக்கு நல்லா தெரியும், இது பெருசா எங்கேயோ போய் முடிய போகுதுன்னு நினைச்சேன். நினைச்ச மாதிரியே மயக்க மருந்த போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் படுக்க வச்சிட்டான் உன்னை. ராஜிமா, நான் சும்மா ஃப்ரெண்ட்லியா கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தேன். ஏய், உன் வயசெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். உன்னை குத்தம் சொல்லி என்ன இருக்கு? உனக்கும் காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம உங்க அப்பாவும் அம்மாவும் இருந்து தொலைச்சிட்டாங்க. இல்லாத உறவை மனசுல கட்டி வச்சுக்கிட்டு நீயும் திரிஞ்ச. இப்போ வந்து இழுக்கிற உறவுக்கு எறையா விழுவாங்கன்னு சொல்வாங்கல்ல, அப்படி இருக்கு. நீயும் மாமா மாமான்னு அவன் பின்னாடியே சுத்திட்டு இப்ப வாழ்க்கைய தொலைச்சிட்டு இருக்க. அப்போ அந்த அரவிந்தன் தான் நமக்கு எதிரா? இல்ல ராஜிமா, அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. ஏய், இன்னுமா நீ அவனை நம்புற? அட, கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அப்படின்னா அப்ப அவங்க எல்லாருக்கும் என் மேல டவுட் வந்துருச்சா? நான் கொலையை நேர்ல பார்க்கலன்னு தெரிஞ்சு போச்சா? அதை என் வாயில இருந்து வர வைக்க தான் ட்ரை பண்றாங்களோ? ஏம்மா சாமி, இப்பதான் இதுவே உனக்கு புரிஞ்சுதா? இருந்தாலும் இவ்ளோ ஸ்லோவாலாம் இருக்க கூடாதுமா. டவுட் என்ன டவுட்? 100% நீ கொலையை நேர்ல பார்க்கலன்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்றீங்க? அப்ப நான் பொய் சாட்சி தான் சொன்னேன்னு எல்லாருக்கும் தெரியுமா? உங்க அப்பா ஒரு ஆள் போதாது, நாளைக்கு கோர்ட்ல கூண்ட்ல ஏறி சாட்சி சொல்ல சொன்னா இவன் தான் உனக்கு எதிரா சாட்சி சொல்வான். அது மட்டும் கிடையாது, அது கொலையே இல்ல, ஒரு ஆக்சிடென்ட்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் இருக்குல்ல, அதுல கொலைன்னு போட்டு தானே கொடுத்திருக்கோம். நாம போட்டு கொடுத்தது நம்ம வீட்ல பத்திரமா இருக்கு. என்ன சொல்றீங்க? அந்த அட்டெண்டர் நம்ம கிட்ட ஏதாவது மாத்தி கொடுத்துட்டானா? ஐடி ரைடு வந்ததுல்ல? ஆமா, அதான் டாக்குமெண்ட்ஸ் தூக்கிட்டு போனாங்கல்ல. அது ஒன்னும் கவர்மெண்டோட ஐடி டீம்லாம் கிடையாது. சேனாவோட சப்போர்ட்ல அந்த மல்லியன்கோவோட ஏற்பாட்டுல வந்த கும்பல். என்ன ராஜுமா சொல்றீங்க? அவங்க நிஜமான இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் டீம் இல்லையா? அது இன்கம்க்கு கூட வழி இல்லாத டீம். இது எல்லாத்துக்கும் மூளையா இருந்து செயல்பட்டது மூளையே இல்லைன்னு நாம நினைக்கிற உங்க அப்பா தான். இவனோட சேர்ந்து அந்த அரவிந்த் பையலும் தான். அரவிந்துக்கு அவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அவனோட ரேஞ்சுக்கு இதெல்லாம் தேவையா? அந்த மல்லி ஆள் தான் அவருக்கு எல்லாமே லாஸ் ஆச்சு. பாவம், திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். ஆமா, அவரு நொவருன்னு. இத பாரு, அந்த திருட்டு பைய நீ நினைக்கிற மாதிரி பணக்காரன்லாம் கிடையாது. ஐயோ, ஒவ்வொன்னுத்துக்கும் ஷாக் ஆகாத, மொத்தமா சொல்ற, சேர்த்து வச்சு ஷாக் ஆயிக்கோ. அந்த கும்பல் உலக மகா திருட்டு டிராமா கும்பல். எவ்வளோ பெரிய நெட்வொர்க் வச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க தெரியுமா? அரவிந்தோட அப்பாவை பத்தி பில்டப் கொடுத்தான்ல நம்ம கிளைண்ட் ஒருத்தன். ஆமா, அந்த கோயம்புத்தூர்காரர் தானே? அப்பா, இருந்தாலும் இதுல மட்டும் உன்னோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப ஓவர் தான். ஊரெல்லாம் அப்படியே கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க பாரு. அந்த பயபுள்ளையே மல்லி கும்பல் செட் பண்ண ஆளுதான். என்னால நம்பவே முடியல. நம்மள சுத்தி இவ்ளோ நடந்திருக்கா? தலையே சுத்துது. நம்ம எல்லாரையுமே ஒட்டு மொத்தமா இத்தனை நாளா முட்டாளாக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்திலே எனக்கு லைட்டா டவுட் வந்தாலும் எல்லாத்தையும் முழுசா கண்டுபிடிக்கணும்னு இவ்ளோ நாள் ஆயிடுச்சு. நல்ல வேலை
நீ உண்மையை உளறி கொட்டுறதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தொலைஞ்சேன். கொஞ்சம் லேட் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இவ்ளோ நாள் நம்ம உழைப்பு எல்லாமே நாசமா போயிருக்கும். அந்த கதிரேசன் நம்ம மேல திரும்பியிருப்பான். அவனை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருக்கும். ச்சே, இப்படி பாசத்தை காட்டி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்களே. எல்லாத்தையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லி எவ்வளவு முட்டாளா நான் இருந்திருக்கேன். முடிஞ்சதை பத்தி நினைச்சு இப்ப என்ன நடக்க போகுது? அந்த கொட்டகை காலி ஆகுறதுக்கு ரொம்ப நாள்லாம் இல்ல. நாளைக்கு ஒரே நாள் போதும். அந்த டிராமா கூடாரம் எல்லாமே காணாம போயிடும். நாளைக்கு நாம தான் தீர்ப்பை எழுத போறோம் பாரு. ஷாப்பிங் பண்ண are you ready? The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.